Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து சார்ட்டிங் அண்ட் எப்படி வந்து நெஸ்டட் டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம பழைய வீடியோவில் இருக்கிற அதே கலெக்ஷன் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். db.student.find. ஓகே, இங்கே வந்து எனக்கு நேம் மட்டும் காட்டினா போதும். இங்கே கண்டிஷன் எதுவும் கொடுக்கல, கமா நேம் 1ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து டிபின்னு கொடுக்கலாம். நமக்கு 2 பேர் காட்டுது, ரைட்? ஸோ இதே சார்ட்டிங் என்ன பண்ணுறது, ரைட்? இப்போ இதிலே வந்து ஆப்ஜெக்ட் ஐடி வேணான்னா கமா _id 0ன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆப்ஜெக்ட் ஐடி வராது. ஓகே, நம்ம வந்து இதை வந்து சார்ட் பண்ணணும். ஓகே, அப்போது சார்ட் எது பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்? நேமை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அசெண்டிங்காக டிசெண்டிங்காக? அசெண்டிங்னா 1, டிசெண்டிங்னா -1. அதே தான் காட்டுது. இப்போ நான் வந்து -1 கொடுக்குறேன், அப்போது ரிவர்ஸாக காட்டுது, ரைட்? இதுதான் சார்ட்டிங்கை பற்றினது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் டாக்குமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு நெஸ்டட் டாக்குமெண்ட். இது வந்து இந்த JSON ஃபார்மேட்டில் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் டெலீட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. எஸ், டெலீட் டூமா எஸ்ன்னு கேட்குது. ஸோ நம்ம இதில் எதுவுமே இல்லை இப்போது, ரைட்? எம்டியாக இருக்குது. ஸோ ஏன்னா ஸ்ட்ரக்சர் மாறுறதுனால நான் புதுசாகவே போட்டுக்கிறேன். நேமு, மொபைலு, இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்றது அரேன்றதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். மார்க்குன்னு அரேன்றதுனால 70 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு. இங்கே அட்ரஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு, ப்ளஸ் இந்த மாதிரி கேர்லி பிரேசஸில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் கேர்லி பிரேசஸ்னால் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோம், இது வந்து அரேன்னு எடுத்துக்கோம். ஸோ நெஸ்டட் டாக்குமெண்ட்டுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நார்மலி எஸ்கியூஎல்ல ஆர்டிபிஎம்எஸில் நம்ம 2 டேபிளாக க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் என்ன ரிலேஷன் பண்ணுவோம், ஏதோ ஒரு காமனான ஒரு ஐடியை வச்சு. ஸோ ஜாயின் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். நம்ம இதில் வந்துட்டு பொதுவாக நெஸ்டட் டாக்குமெண்ட் மூலம் ஒரு 2 மாஸ்டர் இருக்குது, சைல்டு இருக்குன்னா நம்ம அது நெஸ்டட் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணோம். ஸோ ஜாயின் போட வேண்டாம், ஃபாஸ்டராக இருக்கும் ரெட்ரீவல் இந்த மாதிரி நெஸ்டட் டாக்குமெண்ட்டில். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதான் இப்போ இது வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட், சிட்டி இப்படின்னு இங்கே இருக்குது, ரைட்? இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். காப்பியால் ஓகே, நவ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெக்கார்டு 1 இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க் அரேன்னு காட்டுது, இங்கேயும் அரேன்னு காட்டுது. இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக காட்டுது, ரைட்? இதெல்லாம் இந்த கேர்லி பிரேசஸில் வர்றதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக காட்டுது, ரைட்? இதுதான் நெஸ்டட் டாக்குமெண்ட். இப்போ வந்து மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது? இப்போ இதே தான் எடுத்துக்கிறேன். மல்டிபிள், இங்கே வந்து இன்சர்ட் மெனின்னு கொடுத்துட்றேன். இப்போ இதே தான் நான் இங்கேயும் காப்பி பண்ணிக்க போகிறேன். சேம் கமா போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து 1, அந்த இடத்துல 2ன்னு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மல்டிபிள் வேல்யூஸ்னால நான் அரேன்ற மாதிரி சொல்லணும். இங்கே ஒரு ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு
க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுறேன். இப்படி வச்சுட்டு நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நமக்கு 1 2ன்றது இன்சர்ட் ஆகும். ஓகே, நம்ம ஆப்ரேட்டர் சம்மந்தமானது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.